இந்த கதைய கேட்குற உங்களோட வாழ்க்கையிலயும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்க நெறைய வாய்ப்பு இருக்கு. என்னன்னு கேட்குறீங்களா? நம்மளோட ஃப்ரெண்டு ஒரு ஸ்கூலுக்கு போறான்னு சொல்லிட்டு நாமளும் அந்த ஸ்கூலுக்கு போயிருப்போம். நம்மளோட ஃப்ரெண்டு ஒரு காலேஜ்ல சேர்றான்னு சொல்லிட்டு நாமளும் அதே காலேஜ்ல போய் சேர்ந்திருப்போம். இந்த கதையில வர்ற மாலா அப்படின்ற பொண்ணும் அதே விஷயத்த தான் பண்றா. மாலா நல்லா படிக்கிறா. நெறைய மார்க் எடுக்கிறா. அவளுக்கு நெறைய நெறைய நல்ல நல்ல காலேஜ்லலாம் சீட்டு கிடைக்குது. ஆனா அவளோட ஃப்ரெண்டு மார்க் கம்மியா எடுத்துர்றா. தன்னோட ஃப்ரெண்டு தான் கடைசி வரைக்கும் தன்னோட வருவா. அவ தான் தன்னோட உயிர் தோழி அப்டின்ற எண்ணத்தோட, மாலாவோட ஃப்ரெண்ட் எந்த காலேஜ்ல, எந்த டிபார்ட்மெண்ட்ல சேர்றாளோ, அதே காலேஜ் டிபார்ட்மெண்ட்க்கு இவளும் போயிர்றா. ஆனா, காலேஜ்ல சேர்ந்ததுக்கு அப்புறமா, மாலாவோட ஃப்ரெண்டோட நடவடிக்கைகள்ல நெறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்குது. மாலா கிட்டயே பொய் சொல்றா. மாலா கிட்ட செலவிடுற நேரம் கம்மியாயிடுது. புது புது நண்பர்களோட வெளிய போக ஆரம்பிச்சர்றா. இது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்க மாலா கண்டிக்கிறா அவளோட தோழிய. அதனால 2 பேத்துக்குள்ளயும் வாக்குவாதம் வர ஆரம்பிச்சு, அவளோட தோழி மாலா கிட்ட பேசுறதையே நிறுத்திடுறா. மாலாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா, இவ்ளோ நாள் உயிர் தோழியா இருந்தவ, கடைசி வரைக்கும் தன்னோட தோழியாவே வருவான்ற நம்பிக்கையோட மாலா இருந்தா. ஆனா, அவ இப்படி பண்ணிட்டாளே அப்படின்ற வருத்தத்தோட அழுதுகிட்டே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கா. அப்ப அவளோட கண்ணுல ஒரு வசனம் படுதாம். "நித்தமும் நிலையில்லாத இந்த வாழ்க்கையில நிலையான உறவு அப்படின்றது எது?" அப்படின்ற வசனம் தான் அது. அத படிச்ச உடனே தான் மாலாக்கு அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றதும் புரிய ஆரம்பிக்குது.